Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்க போகிற பறவை கழுகு. அது பறவையிலேயே மிகப்பெரிய பறவையாக இருக்கும். பொதுவாக பறவைகளுடைய வண்ணமயமான அந்த சிறகுகள் தான் நம்ம அதை எல்லாமே நம்ம மற்ற உயிரினங்கள்லேருந்து தனித்து காட்டுற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். நம்ம அந்த வகையில் வலுவான கால்கள், அகண்ட நீண்ட இறக்கைகள், பெரிய கண்கள், கூரிய நுனிய வளைந்த அழகு, இவையெல்லாம் பெற்ற பறவை கழுகு. கழுகு என்பது ஆக்சிபிட்ரிடே என்னும் பறவை குடும்பத்தை சேர்ந்த பெரிய வலுவான கொன்றுண்ணி பறவையாகும். கொன்றுண்ணினா இது இரைகளை கொன்று அப்புறம் சாப்பிட்றது. இது மொத்தம் கழுகுகளில் 74 வகை இனங்கள் இதில் இருக்குது. அதில் 60க்கும் மேற்பட்ட வகைகள் யுரேசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இருக்குது. தமிழில் இந்த பறவையை ஏலால், கழுகு, கங்கம், கூலி, மருங்கு, பருந்து, பணவை, பாரு, பூகம், வல்லூறு என பல பெயர் வச்சு அழைக்கிறாங்க. இது கழுகு அதிகாரம், சுதந்திரம், மேன்மை, கம்பீரம் இவற்றுக்குரிய அடையாளமாக இதை நம்ம கருதலாம். மற்றும் பறவைகளின் அரசன் அப்படின்னு இதற்கு சிறப்பு பெயர் வச்சு கூப்பிடுறாங்க. மேலும் கழுகை அமெரிக்காவின் தேசிய பறவையாகவே வச்சுருக்காங்க. அமெரிக்காவின் தேசிய பறவை கழுகு. கழுகு அதாவது பறவை இனத்திலேயே கழுகு மட்டும்தான் சுமார் 70 வருஷம் வரையும் உயிர் வாழும். இது வானில் மிக உயரத்தில் பறக்கக்கூடியது. எவ்வளோ உயரமாக பறக்க முடியுமோ அவ்வளோ உயரத்தில் பறக்கும். மேலும் இது புயலை விரும்பும். எப்படின்னா அவை புயல் காற்றுனால அவை மேகங்களுக்கு மேலே உயர்த்தப்படுது. நல்லா உயர்ந்து சிறகை விரித்து மிதக்கவும் அதன் மூலம் இளைப்பாறவும் அது முடியும். இதோட கண்கள் பெரிய கண்களாக இருக்கும். பார்வை மிக மிக கூர்மையானது. இது வட்டமடித்து கொண்டே அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கும். ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே உயர பறந்து இருந்தாலும் கீழே தரையில் நகர்ற ஏலி, கோழி குஞ்சு போன்ற சின்ன உயிரினங்களை பார்த்துட்டா உடனே விருன்னு கீழே பறந்து கீழ் நோக்கி பாய்ந்து வரும். தன்னோட உணவை வலுவான கூரிய நகங்களால் அதோட நகங்களை வச்சு நல்லா சட்டுன்னு பிடிச்சு அப்புறம் அந்த அலகை வச்சு கொத்தி சாப்பிடும். இவ்வாறு இது அதாவது கொத்தி கொன்று சாப்பிட்றதுனால இதை கொன்று தின்னி பறவை அல்லது கொன்றுண்ணி பறவை அப்படின்னு இதை கூப்பிட்றாங்க.
இதோட கண்கள் வந்து கண்கள் மற்றும் கால் பகுதி வந்து மஞ்சள் நிறத்துலையும், உடம்பில் இறகுகள் வந்து இறகுகள் மற்றும் தலைவால் பகுதிகள் வந்து வெள்ளை நிறத்திலையும் காணப்படும். சில இதில் கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். பொதுவாக ஆண் கழுகை விட பெண் கழுகு சற்றே பெருசாக இருக்கும். பெண் கழுகு வந்து சற்றே பெருசாக இருக்கும். பெண் கழுகு ஒரு ஆண் பறவையோட சேர்றதுக்கு முந்தி அந்த ஆண் பறவையோட நிலப்பகுதிக்கு போய் சிறு தடிமனான நல்ல தடியாக இருக்கிற குச்சியை எடுத்துக்கிட்டு 2 பறவையும் சேர்ந்து உயர பறந்து அந்த பெண் பறவை என்ன செய்யும்னா அந்த குச்சியை கீழே போட்டுரும். கீழே போட்டவுடனே அது நல்லா பெருசாக இருக்கிறனால நல்லா மேலேருந்து கீழே போடும். அப்போ வந்து அங்கேயே நிற்கும். கீழே போட்டுட்டு அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த குச்சி கீழே விழப்போகும்போது அந்த குச்சியை அந்த ஆண் கழுகு வந்து வேகமாக விரட்டி வந்து கீழே சட்டுன்னு பறந்து வந்து அது நிலத்தில் விழுகிறதுக்கு முந்தி அந்த குச்சியை அது பிடிச்சி அப்புறம் மேலே போய் பெண் பறவைகிட்ட பழையபடியும் கொடுக்கும். அது திரும்பவும் இதே மாதிரி பண்ணும். இது மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கிது. நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம குஞ்சு எதுனாலும் கீழே போனால் அதை நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி இது பண்ணி அதில் டெஸ்ட்டில் அவங்க பாஸ் ஆனால் தான் அந்த பறவையோடு அது இணை சேரும். இது எதுக்காக இப்படி பண்ணுதுன்னா அதோட பொறுப்புணர்வை சோதிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணும். அது ரெண்டும் இது பண்ணி அது என்ன செய்யணும்னா ஆண் வந்து முட்களை கொண்டு பிளவில் வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும். அதாவது உச்சியில் போய் பாறையில் கூடு கட்டி அந்த புற்களை வச்சே நல்லா இது பண்ணும். அப்புறம் அது மேலே முட்களையும் பரப்பி அது வந்து கூட்டை கட்டி முடிச்சிடும். கூட்டில் வந்து மொத்தம் முட்டை வந்து 2 முட்டை தான் அதில் பெரும்பாலும் இடும். 2 முட்டையும் 2 பேரும் சேர்ந்தே பாதுகாக்கும். இறையும் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணும். குஞ்சு பொரிச்ச உடனே குஞ்சுகளுக்கு நல்லா பார்த்து சாப்பாடு கொடுத்து அது நல்லா இறகுகள் முளைச்ச உடனே கூட்டை விட்டு அது தள்ளி விடும்போது அது மேலேருந்து விழுந்த உடனே அந்த தாய் கழுகு தள்ளி விடும். அது கத்துன உடனே ஆண் கழுகு வந்து கீழே இருந்து அதை பிடிச்சிக்கிடும். இதே மாதிரி அது பயப்படாமல் நல்லா பறக்கிற வரையும் அது நல்லா பாதுகாக்கும். பொதுவாக நம்ம கழுகுகள் வந்து நம்ம எல்லா இடங்களையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அது வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது. மற்றும் இது வந்து சாகும் வரையும் நல்லா இதாகவே தெம்பாகவே நல்லா இருக்கும். கொஞ்சம் அதுக்கு உடம்புக்கு இதானாலும் மலை மேலே போய் உட்காந்துக்கிட்டு ஓய்வு எடுக்கும். தன் உடம்புல இருக்க ரெக்கை எல்லாம் மொட்டையாக்கிட்டு அது நல்லா வளர்ந்து வர்ற வரையும் அங்கேயே வெயிட் பண்ணி வெளியே நல்லா ரெக்கை முளைச்ச பிறகு திரும்பவும் வெளியே வரும். நம்ம வந்து இப்போ இது வந்து பெரும்பாலும் நிறைய பழக்குவதற்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாடுகள்லேயும் இது வந்து ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இந்த கழுகுகள் வந்து இரையாக முயல், எலி, மான் குட்டிகள், சிறுநரிகள், ஆட்டுக்குட்டிகள் முதலியதான் பெரும்பாலும் இரையாக சாப்பிடும்.
நமக்கு வந்து இதை பார்த்தோம்னா பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்கும். இது வந்து மனிதர்களின் கை எலும்பையே அடித்து முறிக்கிற அளவுக்கு சக்தி கொண்ட கழுகு பொதுவாக. அதாவது இதை வந்து மார்சியல் கழுகு அப்படின்பாங்க. கழுகு இனத்தில் இது ப்ரூஸ்லி அப்படிங்கிற மாதிரி பெரிய பறவை, ஆடு, குரங்குகள் முதலியவற்றைய கூட எல்லாத்தையுமே அது நல்லா இது பண்ணி சாப்பிட்ரும். இது வந்து ராஜநாகங்களை கூட சாப்பிடும். இது வந்து சகாரா மலை காடுகளில் பெரும்பாலும் இது வசிக்கும். அப்புறம் வந்து கடல் மீன்களை வேட்டையாடும். கடலுக்கு மேலே பார்த்திங்கன்னா மீன்களை வேட்டையாடும். இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அழகானதோ அதே அளவு ஆபத்தும் ஆனவை.